ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள். தட்டி பக்கத்தில் உள்ள நெய்பரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி பக்கத்தில் உள்ள நெய்பரை பார்த்து தட்டி கொஞ்சம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமீன். இன்றைக்கு லூக்கா 1வது அதிகாரத்திலிருந்து 38வது வசனம் 46வது வசனத்திலிருந்து நம்ம வார்த்தைகளை நாம் கேட்போம். என்னுடைய சர்மனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பதாக ஒரு குவெஸ்டியனை உங்கள் முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். ஸ்லைட். ஓகே. வாட் ஃபியர் இஸ் கரண்ட்லி louder in your life than your trust in God? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மீதான நம்பிக்கையை விட உங்கள் வாழ்க்கையில் தற்போது எந்த பயம் அதிகமாக உள்ளது என்ற ஒரு கேள்வியோடு என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். நீர் ஒருவரே பெரியவர். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல, அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மீது தெளிவாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நிர்மூலமாக்கி உம்முடைய தூய இரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படட்டும். வார்த்தைகள் எங்கள் மீது தெளிவாய் கடந்து வரும்படியாய் மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வியை நான் வைத்தேன் இல்லையா? வாட் ஃபியர் இஸ் கரண்ட்லி louder in your life than your trust in the Lord? இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் தேவனுடைய அதிசயமான கரங்கள் மரியாளுடைய வாழ்க்கையில், மேரியோடைய வாழ்க்கையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பைபிள் மிக தெளிவாக நமக்கு இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் the Bible shows that true joy grows through obedience and surrender in the Lord. லூக்கா 1வது அதிகாரத்தில் மேரியை பார்க்கிறோம். இந்த கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே மேரி நிரப்பப்பட்டு கர்ப்பவதி ஆனாங்க. ஆனால் அவங்க கர்ப்பவதி ஆக போகிறாங்க என்று அவங்களுக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் இது தேவனுடைய திட்டம். அவருடைய வாழ்க்கையில் நிறைவாய் இருந்தபடியினாலே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய சாயல் அவர்கள் மீது வந்து மேரி கர்ப்பவதியானார்கள். மேரியோட வாழ்க்கையில் அநேக அன்சர்டனிட்டியஸான காரியங்கள், அவர்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியத்தை அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் இங்கே 2 காரியத்தை பாருங்க. மேரி கிட்ட 2 குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். 1வது பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஏஞ்சல் வந்து மேரி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை நீங்கள் பெறுவீங்க அப்படின்ட்டுன்னு ஏஞ்சல் வந்து மேரி கிட்ட சொல்கிறாங்க. மேரி நினச்சிருந்தா இல்லை முடியாது, நான் இயேசுவை என்னுடைய வயிற்றில் சுமக்க முடியாது அப்படின்னு நிறைய காரணங்கள், ரீசன்ஸை அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் மேரி பாருங்க, அந்த தூதன் சொன்னதுக்கு மேரி கீழ்ப்படிந்தாங்க. என்ன செஞ்சாங்க? மேரி ஒபே பண்ணாங்க. ஒபீடியன்ஸாக கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ என்னுடைய முதல் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒபீடியன்ஸ் பிகின்ஸ் வித் a willing heart.
நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் சரணடையும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் செய்கிறவராக இருந்தார். வசனம் 38 வாசிக்கிறீங்களா? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நேராக நம்மக்கிட்ட முகமுகமாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, மகனே மகளே, இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன், எனக்காக நீ கீழ்ப்படிந்து செய்வியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்கும் பொழுது, நானும் சரி நீங்களும் சரி, நான் நம்புகிறேன், நம்ம அந்த காரியத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் மேரி பாருங்க, அந்த தூதன் வந்து மேலே உள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட கண்டினியூஷன் தான் கீழே வருது. தேவதூதன் வந்து மேரி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே, வசனம் 31 வாசிங்க. 30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். தேவதூதன் ஏஞ்சல் வந்து மரியாள் கிட்ட சொல்றாங்க, மரியாளே, நீங்க பயப்படாதீங்க, தேவனிடத்துல நீங்க கிருபைகளை பெற்றீங்க. கடந்த வாரத்தில் போதகர் வந்து நம்ம மத்தியில் கிரேஸை பற்றி பேசினாங்க. இது கிறிஸ்மஸ் மந்தாக இருக்கிறதுனால இன்றைக்கு நான் வந்து ஜாய், ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது, நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஜாய் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும் என்று அதை குறித்து நான் பேச போகிறேன். வசனம் 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அதுக்கு பிறகு ஏஞ்சல் சொல்கிறாங்க, நீங்கள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை நீங்கள் பெறுவீங்க. ஆனால் மேரி பாருங்க, அதற்கு பிறகு அந்த கீழே வசனத்தில் நம்ம வாசித்த பிரகாரமாய் அதற்கு மரியாள் அவங்க சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதாக. மேரியோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், அவங்க போல்டாக சொன்ன வார்த்தை என்னது? ஐ எம் த லார்ட்ஸ் சர்வன்ட். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதாக. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அதை சொன்னது போல, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையாக கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது, நம்மளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம், அந்த ஒரு வில்லிங் ஹார்ட் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கார், ஆமா தானே? அநேக பிளெஸ்ஸிங்ஸ், அநேக காரியத்தில் ஆண்டவர் நம்மளைய வழி நடத்தி லீட் பண்ணி வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரு சில ஃபியூ டேஸில் இந்த வருடம் முடிய போகிறது. இந்த 2025ஆம் ஆண்டில் ஜனவரி தொடங்கி டிசம்பர் வரையிலும் ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்தி வந்தாருன்னு கொஞ்சம் டேர்ன் பேக் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது, இட்ஸ் அ அமேசிங் வேஸ் லீடிங் தட் காட் லீட்ஸ் அஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆமேன் சத்தமாக சொன்னால் தான் அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பேசுகிறதுக்கு இங்கேருந்து, சரிங்களா? ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு காரியம். எப்படி இந்த வருடம் ஆரம்பித்தது, எப்படி இந்த வருடத்தை நாம் முடிக்க போகிறோம் என்று நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நடத்தி வந்த காரியங்கள் அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த மேரியோடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. மேரி நினச்சிருந்தா அவங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்னால் முடியாது, என்னால் இயேசுவை வந்து என்னுடைய வயிற்றில் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் ஆண்டவருடைய அந்த தேவதூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொன்னாங்க? நிறைய காரியங்கள், காரணங்கள், பிப்ளிக்கல் வேஸ் அங்கே இருக்குது.
ஷி டசன்ட் நோஸ் இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது, அந்த பீரியடில் அவங்க இருக்கும்போது அந்த சீசனில் என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரியாது. எதையுமே யோசிக்காம மேரி ஆமாம் ஓகே அப்படின்னு எஸ் இந்த வார்த்தைகளை தேவ தூதன்கிட்ட அப்படியே அவங்கள கீழ்ப்படிந்து சரண்டர் பண்ணாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை அதிகமாக அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய கீழ்ப்படிதல் தேவனுடைய சமூகத்தில் எவ்வாறாக இருக்கிறது? தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? தேவன் சொல்லுகிற கட்டளை பிரமாணங்கள் லாஸ்க்கு நம்ம செவி சாய்க்கிறோமா? அல்லது தேவன் பேசுகிற சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நானும் நீங்களும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது whenever we obeys to the word of the Lord, நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜாய் வருகிறதை நாம் பார்க்கலாம். அநேக காரியங்கள் கீழ்ப்படிதலின் மூலம் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுதான் மேரி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த சீசனில் என்ன எப்படி அந்த ப்ராசஸ் போக போகுதுன்னு தெரியாது. ஆனாலும் தேவதூதன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு அவங்க எஸ் அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அதிகமாக தேவனுடைய இந்த நாட்களில் நம்ம அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் கர்த்தர் பேசுகிற காரியங்களுக்கும் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் தெரியுங்களா? இந்த 2020 ஆண்டோடைய கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடும் பொழுது அநேக ஆண்டு காலங்களை நம்ம கொண்டாடி வருகிறோம். ஆனால் இந்த 2025 ஆண்டு கிறிஸ்மஸ் 2025 இந்த கிறிஸ்மஸ் ஒரு பிரயோஜனமுள்ள கிறிஸ்மஸாக நம்மளுக்கு அமைய வேண்டும். எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டவர் வரப்போகிறாரு எப்போ வரப்போகிறாருன்னு தெரியாது. ஆனால் வேதத்தில் அவர் சொல்லியிருக்கார், நான் திருடனை போல வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் எனி டைம் வருவார், எந்த நேரமும் ஆண்டவர் வந்துடுவார். அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் தயார்பட்ட சூழ்நிலைமையில் நம்ம இருக்கணும். எப்படி தயார்படுத்தணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய சத்தத்திற்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய லீடிங்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது நான் நிச்சயமாய் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மகிழ்ச்சிகளை அநேக சீர்திருத்தங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். நிறைய பெரியவங்க இங்கே இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் அநேக எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆனாலும் நம்ம வாழ போகிறது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட். மரணம் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், எந்த வயதில் வேணாலும் மரணங்கள் வரலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது சொல்கிறார்ல, சாம்ஸ் 139 கடைசி வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து பாருங்க, உங்களை வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்குதா? இந்த சர்மனை ஆயத்தப்படுத்தும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜேர்னி கர்த்தர் கூட எப்படி இருக்குது, நான் இன்னும் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், நான் இன்னும் எப்படி ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணணும், எப்படி ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த சர்மனை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஆண்டவர் நிறைய காரியத்தை என்னோடு பேசினார். என்னோடு பேசின ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடும் பேசுவாராக. 3 காரியத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன் மேரி கிட்ட. இந்த சாப்டரில் verse 38 ஏஞ்சல் சொல்லும் பொழுது மேரி முதலாவது நெகோஷியேட் பண்ணவே இல்லை, பேரம் பேசலை, முடியாது அப்புறம் பார்க்குறேன், யோசித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு மேரி முதலாவது நெகோஷியேட் பண்ணவே இல்லை. இரண்டாவது, மேரி ஒரு டைம் லைனுக்கு கேட்கல, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு என்னுடைய செல்ஃப் இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னு அதெல்லாம் யோசிக்காமல் அவங்க எஸ் சொன்னாங்க. முதலாவது என்ன சொன்னா,
அவங்க நெகோஷியேட் பண்ணலை. ரெண்டாவது அவங்க டைம் லைனை கேட்கல. மூணாவது ஜோசப் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்க டிமாண்ட் பண்ணலை. தேவதூதன் இப்படி வந்து சொன்னாங்க என்கிட்ட, நான் கர்ப்பவதி ஆக போகிறேன். ஜோசப் எப்படி? லாஜிக்கலி நம்ம யோசித்தோம்னா திருமணம் பண்ணி கணவன் மனைவி இணையும் பொழுது ஒரு குழந்தை உருவாகுகிறது. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்தில் பரிசுத்த ஆவியினால மேரி நிரப்பப்பட்டு, ஹோலி ஸ்பிரிட்னால மேரி நிரப்பப்பட்டு அவங்க கர்ப்பவதி ஆகிறாங்க. இப்போ 3 காரியத்தை இங்கே மேரி அவங்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. இந்த வசனத்தில் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒன்றாவது அவங்க நெகோஷியேட் பண்ணலை. ரெண்டாவது அவங்க டைம் லைன் கேட்கல. மூணாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ஜோசப் கிட்ட அவங்க கேட்கல. தூதன் சொன்ன வார்த்தைக்கு உடனே அவங்க ஒபே பண்ணி கீழ்ப்படிந்து அவங்க எஸ் சொல்லி கர்த்தருடைய டிசிஷனுக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. ஆகையினால்தான் இந்த உலகத்திற்கு நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பூமிக்கு அவர் வந்தார். நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் ஜெனசிஸ் சாப்டர் 12 நீங்கள் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் ஏப்ரஹாம் கிட்ட, ஏப்ரஹாம் நீ போ, எந்த இடம் எந்த ஊர் யார் எவர் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஏப்ரஹாம் கிட்ட ஆண்டவர் தராரு. நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய ஜெனரேஷனை நான் வந்து பெருக செய்வேன். ஏப்ரஹாம் நினச்சிருந்தா அவர் போகாமலே இருந்திருக்கலாம். முடியாது ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் மனைவிகள் நான் இங்கே இருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் உடனே ஓகே சொல்லி அவர் போனார். ஆண்டவர் காண்பித்த ஊருக்கு, தேசத்துக்கு அவர் போனார். அதே போல வாசிப்போம். ஐசாயா 6வது அதிகாரம் வசனம் 8. The book of Isaiah chapter 6 verse 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற உரைக்கிற ஆண்டவர் சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பின்பு நான் யாரை அனுப்புவேன் என்று கேட்கிறாரு ஆண்டவர். எனது காரியமாய் யார் போவாங்க, என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு யார் போவாங்க ஆண்டவர் கேட்குறாரு. அதற்கு ஐசையா சொல்கிறாருங்க, ஏசையா சொல்கிறாரு, எதையுமே யோசிக்கல, எந்த ரீசன் கொடுக்கல, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த டவுட்டும் இல்லை, கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஏசையா சொல்கிறாரு, நான் போகிற ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அவர் தைரியமாக பிரேஃபா அவங்க சொல்கிறாரு. ஆண்டவர் கேட்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம், தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஒரு தைரியம் நம்மளுக்கு வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் தைரியம் இல்லைன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலி க்ரோ பண்ணவே முடியாது. மற்றவர்கள் வாழுகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. மற்றவர்கள் போகிற இடத்திற்கு நம்ம போக முடியாது. மற்றவர்கள் செய்கிற காரியங்களை we cannot do. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லைன் போட்டு தான் நம்ம வாழ வேண்டும். ஏன்னா தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்களும், அவர் நம்ம ஆண்டவர் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர், ரொம்ப டிசிப்ளினான ஒரு கர்த்தரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு கோடு போட்டு தான் நம்ம வாழ முடியும், ஒரு லைன் போட்டு தான் நம்ம வாழ முடியும். எல்லாரும் போகிற இடத்துக்கு நம்ம போக முடியாது, எல்லாரும் செய்கிற காரியத்தை நம்ம செய்ய முடியாது, எல்லாரும் உடுத்துகிற மாதிரி நம்ம உடுத்த முடியாது, எல்லாரும் பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது. நம்மளுக்கென்று ஒரு கோடு போட்டு தான், ஒரு கோடு கிழிச்சு தான் இப்படின்னா இப்படி தான் வாழ வேண்டும். அதுபோல் தான் மேரி வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி அவங்ககிட்ட சொல்லும் பொழுது இப்படி தான், இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் நீங்கள் கடந்து போகிறீங்க, இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக அதை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவங்க ஓகே எஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸை அவங்க கோத்ரூ பண்ணாங்க. ஸோ ஜாய் க்ரோஸ் when we obey to the word of the Lord. இங்கு பாருங்க, மேரி கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சதுனால அநேக ஆசீர்வாதங்கள்
மேரியோடைய வாழ்க்கையில் மேரி கடந்து போனதை நம்ம பார்க்குறோம். யூதேயாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஜூடேயிசம் நாட்களில் பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் பீப்புள் அவங்க ப்ரெக்னன்சி ஆகிறது அது ஒரு இம்பாசிபிளான ஒரு காரியம். பெண்கள் அந்த யூதேயா காலத்தில், ஜூடேயிசம் காலத்தில் திருமணம் பண்ணாமல் அவங்க கர்ப்பிணி ஆயிட்டாங்கன்னா சமுதாயத்தினால அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு பெண்மணிகளாக தான் அந்த காலத்தில் அவங்க பார்ப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் தோஸ் டேஸ், முந்தியுள்ள காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதேயா காலத்தில் திருமணம் ஆகாமல் ஒரு பெண் ப்ரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா சமுதாயத்தினால, சொந்த குடும்பத்தினால தள்ளப்பட்டுருவாங்க, சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அப்போது மேரி அந்த வம்சத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணாக இருந்ததுனால நிறைய காரியத்தை அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. நிறைய ரிஸ்கை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய அவமானங்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனாலும் தேவதூதன் மூலியமாய் சொன்ன வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு அவங்க செவி சாய்த்து பரிசுத்த ஆவிக்கு அவங்க இணங்கி அவங்க ஒபே பண்ணதுனால இன்றைக்கு நம்ம எல்லாரும், தேவன் இந்த பூமிக்கு வந்ததுனால நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமுள்ள ஜனங்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமேன், அமேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஒன்றாவதாக மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த ஒரு வில்லிங்னஸ் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஜாய் வந்தது. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய காரியத்தை கடந்து போயிருப்பாங்க. இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அந்த வசனத்தில் இருக்கு இல்லையா? ஆனால் நான் கர்ப்பிணி ஆயிட்டேன், என்ன செய்யறது, என்ன பண்ணுறது? யோசேப்புக்கும் அவமானமாக இருக்கும், மேரிக்கும் அவமானமாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஜேர்னியை கடக்க பண்ணுறதுக்கு அந்த கீழ்ப்படிதலின் மூலியமாய் ஆண்டவர் ஒரு ஜாய், ஒரு முகாந்திரத்தை ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்தார். ஆகியபடினாலே ஆண்டவருடைய பிளானுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக சமாதானங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவர் ஏன்னு சொல்கிறாரா, அந்த ஏக்கு நம்ம கீழ்ப்படியணும். இல்லை ஆண்டவரே, அந்த ஏ நான் திருப்பி போட்டு வேறு மாதிரி செய்வேன், முடியாது. ஆண்டவர் ஏ பிளானை சொல்லும் பொழுது அந்த ஏ பிளானை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் என்னை எங்கே கொண்டு போக போகிறீங்க? இந்த 2025 ஆண்டு முடிய போகுது. அடுத்த ஆண்டிற்கு இப்பொழுதே நம்மை தயார்படுத்த வேண்டும். அடுத்த 2026 ஆண்டில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் எப்படி இன்னும் க்ரோ பண்ணணும்? என்னுடைய கரியரில், என்னுடைய ஸ்டடீஸில் எப்படி நான் இன்னும் எக்ஸல் பண்ணணும் அப்படி என்பதை இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை பரிசோதித்து நம்மை எக்ஸாமைன் செய்து நாம் பார்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை எல்லாமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, ஆண்டவருடைய சத்தத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை விட மேலான காரியங்கள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் நீங்களும் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா? நானும் நீங்களும் எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா? எத்தனையோ பேர்கள் நம்மை சுற்றிலும் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நிறைய பேர்கள் மரணம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். போன வாரத்தில் என்னுடைய சின்னம்மா 50+ தான், அவங்க சைலண்ட் அட்டாக், ஷி டைட். அவங்க இறக்குறதுக்கு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ரொம்ப நேரம் என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஷி டைட். நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நம்ம சரண்டர் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். The Holy Spirit will guide us. The Holy Spirit will teach us what to do.
அதுதான் மேரி 1வது பாயிண்டாக கீழ்ப்படிந்தாங்க. 2வது பார்க்கிறோம், சரண்டர் அன்லாக்ஸ் a deeper confidence in the Lord. 1வது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு மேரி கீழ்ப்படிந்தாங்க. 2வது பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால தூதன் மூலியமாய் சொன்ன வார்த்தைக்கு மேரி அவங்கள அப்படியே அர்ப்பணம் செஞ்சாங்க, சரண்டர் பண்ணாங்க. மேரியோடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், இதோ நான் இருக்கிறேன் அடிமை, என்னை பயன்படுத்துங்க, என்னை என்ன செய்ய போகிறீங்களோ ஆண்டவரே என்னைய யூஸ் பண்ணுங்க, என்னைய கொண்டு போங்க அப்படின்னு மேரி சொன்னாங்க. 2வது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு மேரி சரண்டர் பண்ணாங்க அவங்களையே. மேரிக்கு தெரியும் அநேக அன்சர்டனிட்டிஸ் காரியங்கள் அவங்களுடைய லைஃப்பில் இருக்குது, அவங்களுடைய ஜேர்னியில் இருக்குதுன்னு. ஆனால் இதை எல்லாவற்றையும் காட்டிலும் மேரி கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தாங்க. மேரி கர்த்தரை மாத்திரம் தேர்வு செய்தாங்க. அவங்க ஆண்டவரை மாத்திரம் சூஸ் பண்ணாங்க. அநேக கஷ்டமான சூழ்நிலைகள், அநேக பர்சனல் ரிஸ்க் எடுக்க வேண்டிய காரியங்கள், ஆனால் அந்த சமயத்துலேயும் ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு அவங்க சரண்டர் பண்ணாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சரண்டர், அர்ப்பணம், சமர்ப்பணம் ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியோ நம்ம வாழ்ந்து விடலாம், எப்படியோ போய் விடலாம் என்று நம்ம இருக்க முடியாது. கர்த்தரை ஆராதிக்கிற நானும் நீங்களும் அந்த சரண்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அநேக அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கலாம், அநேக வசதிகள், ஆஸ்திகள், படிப்புகள் நம்மளுக்கு இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நம்மளை தாழ்த்தணும், எப்பொழுதுமே நம்ம சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன், என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க. அந்த சரண்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேரி அதை தான் அந்த பாத் அவங்க அக்செப்ட் பண்ணி, மேரி வந்து ஷீ ஸ்டில் சூசஸ் காட்ஸ் பிளான் இன் அ லைஃப். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் எதிர்பார்க்குறார். அவங்களுடைய சரண்டர் வந்து ஒரு பேசிவ் இல்லை, முழுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை நம்பினாங்க. அரையும் குறையுமா அவங்க நம்பலை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, செய்வாரா, எப்படி இருக்கும், டவுட் பண்ணவே இல்லை. ஆண்டவரை இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த காரியங்களை எப்படி நான் கடந்து போகுவேன், இந்த காரியம் இந்த ஜேர்னி பண்ணும் பொழுது அந்த ஜேர்னி உள்ளுக்கு என்னென்ன நடக்கும், ஆண்டவரை டவுட் பண்ணவே இல்லை. ஒரு துளி டாட் கூட ஆண்டவரை டவுட் பண்ணவே இல்லை. ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கையை அவங்க வைத்தாங்க. அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அவங்க ஜேர்னி பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமையை அவர்கள் பார்த்தார்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் 1வது வசனத்துலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த கதைகள் லூக்கா 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் தேவதூதன் மூலிமா, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவீங்க. அவங்க அதை பிலீவ் பண்ணி கர்த்தருடைய அழைப்புக்கு அவர்களை சரண்டர் செய்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்திற்கு, அழைப்புக்கு நம்ம சரண்டர் பண்ண வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய அழைப்புக்கு நீங்கள் சரண்டர் பண்ணணும் அப்படின்னு. கர்த்தருடைய அழைப்புக்கு நம்ம சரண்டர் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு லீவிங் டெஸ்டமனி. என்னுடைய வாழ்க்கையில் 16 வயசு இருக்கும் பொழுது கர்த்தருடைய அழைப்பு எனக்கு வந்தது. when I was 16 years old, Form 4 படிக்கும் பொழுது. நான் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக தான் இருப்பேன், யார் சொன்னாலும் கொஞ்சம் கேட்க மாட்டேன், அரகன் ஆட்டிடியூட் எனக்கு. இப்போ நிறைய யூத் கேம்ப்க்கு போகும் பொழுது பாஸ்டர் முன்னுக்கு கூப்பிட்டு ப்ரே பண்ணுவாங்க, உனக்கு கர்த்தருடைய அழைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. 2023ஆம் ஆண்டில் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டோடைய கடைசி டிஸ்ட்ரிக்ட் கேம்பை நான் செஞ்சேன். என்னுடைய கடைசி வருஷம் அது யூத்தில் பிரசிடெண்டாக, நான் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்டாக நான் இருந்தது. ஆர்மி ஆஃப் காட் என்ற டைட்டிலில் டிஸ்ட்ரிக்ட் கேம்பை நான் நடத்தினேன். இப்போ நடத்தும் பொழுது 40 days நான் உபவாசம், ஃபாஸ்டிங் இருந்து
அந்த கேம்ப்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய செல்ஃபை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார். நீ இவ்வளோ நாள் இருந்தது போதும், கிளம்பு. உன்னுடைய அழைப்பு, ஆண்டவர் ரொம்ப தெளிவுள்ளவர் தெரியுமா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் பேசுவார். நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காரியங்களை நம்மக்கிட்ட தெரியப்படுத்தி ஆண்டவர் பேசுவார். அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் ஆண்டவர் சொன்னார், டேட்டை சொன்னார், இயரை சொன்னார், எந்த வருஷத்தில் நான் ஊழியத்துக்கு போகுவேன், எந்த வருஷத்தில் நான் பைபிள் காலேஜுக்கு கால் எடுத்து வைப்பேன், எல்லாம் ரொம்ப ஆண்டவர் நுணுக்கமாக ஆண்டவர் பேசினார். நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். உண்மையிலே இந்த ஊழியத்துக்கு நீங்கள் என்னை அழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்னை அழைச்சிங்கன்னா நீங்கள் நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஐ நீட் அ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ லார்ட். அப்போ அந்த கேம்ப்க்கு ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டுருந்தோம். வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய டிஎஸ்சியில் இருக்கிற ரெவரண்ட் ஜான் சிம்சன். அவர் நல்ல அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியக்காரு. 3 நாட்களும் என்னை முன்னுக்கு கூப்பிட்டு பாஸ்டர் ப்ரே பண்ணாங்க. செஷன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்னை முன்னுக்கு கூப்பிட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஆல்டர் கால் முன்னுக்கு கூப்பிட்டு ப்ரே பண்ணுவாங்க. கடைசி நாள் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார். இந்த மாதத்தில், இந்த டேட்டில், இந்த வருடத்தில் ஊழியத்துக்கு நீ போக வேண்டும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார். நான் சொன்னேன், அப்படியே சரண்டர் பண்ண ஆண்டவர்கிட்ட. ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டம், அந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாத்தையும் யோசிக்காமல் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே முழுமையாக என்னை நான் சரண்டர் பண்ணுறேன். அழைச்சிங்கன்னா நீங்கள் நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறது போல் ஆண்டவர், இது என்னுடைய 2வது வருடம் ஊழியத்தில். என்னுடைய அப்பா ஒரு போதகர், அவரோடையே சேர்ந்து நான் ஊழியம் செய்த நாட்கள் அது வேறு. ஆனால் என்னுடைய ஊழியம் தனியாக ஆண்டவர் அப்படியே பிரித்து செப்பரேட் பண்ணி கொண்டு வந்து என்னுடைய ஜேர்னி இது தனி ஜேர்னியாக போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் மை 2nd இயர். ஆண்டவர் ரொம்ப அழகாய் வழி நடத்தி வர்றார் தெரியுமா. பல சிச்சுவேஷன்ஸ், பல சூழ்நிலைகள், பல கஷ்டங்கள், பல டெம்டேஷன்ஸ் மத்தியிலையும் ஆண்டவர் ரொம்ப அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன். என்னை நடத்தின ஆண்டவர் இங்கு வந்திருக்கிற அனைத்து உங்களையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய முதலாவது சொன்னேன், அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒபே பண்ணணும். 2வது பார்க்கும் பொழுது அவருடைய வில்க்கு நம்ம சரண்டர் முழுமையாக பண்ணிடணும். அரையங்குறமாக இல்லை, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்லை, முழுசாக உங்களை மாத்திரம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துவீங்க. முழுசாக நம்ம சரண்டர் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வீழ்க்கு அவர் நம்மளை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அநேக பயங்கள் வரும். அந்த முழுமையாக சரண்டர் பண்ணும் பொழுது அநேக பயங்கள், போராட்டங்கள் வரும். போராட்டம் வராமல் இருக்காது, நிச்சயமாக அஃப்கோர்ஸ் போராட்டங்கள் வரும், டெம்டேஷன் வரும். அநேக மனிதர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய செவிகள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய பலத்திற்கு மேலாக மேரி என்ன தெரியுமா செஞ்சாங்க, கர்த்தருடைய விசுவாசம் உள்ள வழி நடத்துதலை அவங்க நம்பினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக காரியங்களை நடத்தி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். 2 காரியத்தை சொன்னேன். முதலாவதாக, தேவனுடைய வார்த்தைக்கு மேரி கீழ்ப்படிஞ்சாங்க. பரிசுத்த ஆவியினாலே ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கர்ப்பவதி ஆகுவீங்கன்னு. அந்த வீலுக்கு மேரி கீழ்ப்படிஞ்சாங்க. 2வது, தேவனுடைய திட்டத்திற்கு அப்படியே மேரி சரண்டர் பண்ணாங்க. அந்த சரண்டர் பண்ணதுனால அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை, பலத்தை காட்டிலும் கர்த்தருடைய காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் நிறைஞ்சு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இறுதியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட 2 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஒன்று ஒபீடியன்ஸ், 2வது சரண்டர். மேரி பாருங்க, அநேக ஜேர்னிஸை அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. மேரி அவங்க நினச்சிருந்தா வேணாம், முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை YES, 3 ஆல்ஃபபெட் இருக்குது, YES, எஸ் அப்படின்னு அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க இணங்கி அந்த வில்க்கு அவங்க சரண்டர் பண்ணபடியினால
இன்றைக்கு நம்ம இந்த பூமியில் விடுதலையோடு நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நான் யோசித்தேன், என்ன எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சுன்னா, மேரி மட்டும் முடியாது நோ சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன ஆயிருப்போம்? ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்க மாட்டார் தானே, வந்திருக்க முடியாது. நம்முடைய லைஃப் என்ன ஆயிருக்கும், நம்ம என்ன ஆயிருப்போம், நம்முடைய குடும்பங்கள், திருச்சபைகள் என்ன ஆயிருப்போம் அப்படின்னு நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். மேரி சொன்ன அந்த 3 அல்பபெட் வார்த்தை எஸ், இன்றைக்கு நம்ம இந்த பூமியில் சந்தோஷமாக தேவனை ஆராதித்து நம்ம கொண்டிருக்கிறோம். மேரியோட 2 குணாதிசயங்கள் என்ன? 1வது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். 2வது சரண்டர். இந்த சரண்டர் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில், இந்த கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். மேரியோடைய வாழ்க்கையில் அநேக குணாதிசயங்கள் இருக்குது. அதில் 2 குணாதிசயங்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இஸ் ஒபீடியன்ஸ், நம்பர் 2 இஸ் சரண்டர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நடக்காத காரியங்கள், என்னுடைய குடும்பம் என்ன ஆகும், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி போகும், என்னுடைய லைஃப் எப்படி போகும் அப்படின்னு அநேக அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம எல்லாரும் நம்முடைய பாரத்தை நாம் இறக்கி வைக்க வேண்டும். அதே தான் சங்கீதம் 112 வசனம் 7 சொல்லுகிறது. வாசிங்க. சங்கீதம் 112 வசனம் 7. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். நம்முடைய ஃபவுண்டேஷன், நம்முடைய ஆங்கர் யார் தெரியுமா? கர்த்தர் மாத்திரம்தான். நம்முடைய கண்கள், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவரை மாத்திரம் சார்ந்து இருக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி எழுந்திருப்போமா? மியூசிஷியன்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எல்லாரும் கண்களை மூடி தேவனை மாத்திரம் நோக்கி ஒரு அர்ப்பணிப்போடு மேரி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஒபே பண்ணாங்க, கர்த்தருடைய வில்க்கு சரண்டர் பண்ணாங்க. இது 2ம் மேரி கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடியினாலே அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்த தேவனை பார்த்து, அந்த தேவனுடைய நல்ல காரியங்களை நினைத்து, மேரியை போல மேரி செஞ்ச காரியம், மேரி செஞ்ச ஆக்ட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்கள் எங்களோடு பேசி இருப்பீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய செயல்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God expects a generation that obeys to the word of the Lord, surrender to the will of God. மேரி 2 காரியத்தை தான் செய்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவருக்கு முழுமையாக எந்த கேள்வியும் கேட்காம, எந்த டவுட் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு சரண்டர் பண்ணாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிச்சுவேஷன்ஸை நம்ம கடந்து போகலாம். நீங்கள் என்ன கடந்து போகிறீங்க இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும் நம்மளுடைய ஜேர்னி எப்படி இருக்கிறது, நம்மளுடைய கஷ்டங்கள், துயரங்கள் எப்படி இருக்கிறது, நாம் கடந்து போகிற பாதைகள் எப்படி இருக்கிறது. கர்த்தர் மாத்திரம் அதை அறிவார். ஒப்பு கொடுத்தலோடு குயவனே உம் கையில் களிமண்ணான் என்ற பாடலை நம்ம பாடுவோம். அந்த பாடுகிற வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சரண்டராக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில், அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிளானுக்கு, உங்களுடைய டிசிஷனுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. God expects that kind of people in this season. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை எப்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உண்டு அப்பா. ஆண்டவரே, மேரி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவர்கள் ஒபே பண்ணி சரண்டர் பண்ணாங்களோ, அதே போல் லார்ட், we surrender and obey to your word of the Lord, Lord Father. கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களில், எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற
எல்லா உமக்கு விருப்பமில்லாத பிடிவாதமான குணங்கள் காரியங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் ஒரு விசை எங்களை சீர்படுத்துங்க. கர்த்தர் ஒரு விசை எங்களை கரெக்ட் பண்ண முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற குளோரிஃபை பண்ணுற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்ப்பா. நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்க. மேரியோடைய குணாதிசயங்கள், மேரியை காட்டிலும் உங்களுடைய குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரணும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அன்சர்டனிட்டிஸ், கர்த்தாவே, மாற முடியாத காரியங்கள், நடக்காத காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீர் நடப்பித்து காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உம்முடைய செய்கைகளுக்கு வல்லமை உண்டு ராஜா. உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லுங்க. உம்முடைய சுவாச காற்றை கர்த்தர் ஊதி விடுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவர்களுடைய இருதயங்களிலே, வீடுகளிலே சந்தோஷங்கள் நிறையட்டும். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா கவலைகளை கர்த்தர் நீக்கி இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்க தொடர்ந்து பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராய். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய தொடுதலுக்காக நன்றி. எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.